வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2-5 முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸை பொறுத்து தொகையிடுக. எக்ஸ் இன்டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். இது என்ன செய்யணும்னா தொகையிட போறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. அப்ப எப்படி எழுதலாம்? தொகையிட போறோம். அதனால இன்டகரல் தொகையீட்டு குறியீடு எக்ஸ் இன்டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. அதனால டிஎக்ஸ் போட்டாச்சு. இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பகுதிப்படுத்தி தொகையிடல், அதாவது இன்டகரல் பை பார்ட்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபார்முலா என்னன்னா இன்டகரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகரல் v du. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு புது ஃபார்முலா. சரியா? இப்போ இங்க பாருங்க, எக்ஸ் இருக்கு, இன் அடுக்கு மைனஸ். எதை நம்ம யூவா எடுக்கிறது, எதை டிவியா எடுக்கிறது? அதுக்கு பாருங்க, யூ வந்து என்ன அப்படின்னா ஐ லேட். இதை ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஐ லேட். ஐன்னா இன்வர்ஸ். இன்வர்ஸ் அதாவது சைன் அடுக்கு மைனஸ் 1, காஸ் அடுக்கு மைனஸ், இந்த மாதிரி உள்ள இன்வர்ஸ். இது வந்து லாக். எல்னா லாகர்தம், இந்த மாதிரி வர்றது லாகர்தம். ஏன்னா அல்ஜிப்ரே எக்ஸ்பிரஷன். அல்ஜிப்ரே எக்ஸ்பிரஷன் அதாவது இந்த எக்ஸ் டி எம் இந்த மாதிரி வரும் இல்லையா, அதான் என்னது அல்ஜிப்ரே எக்ஸ்பிரஷன். அதுக்கு அடுத்தது இப்ப பாருங்க, டி இருக்கா? டீன்னா முக்கோணவியல். இது வெறும் சைன் காஸ் டான் வந்துச்சுன்னா அதான் டி. ஈன்றது எக்ஸ்போனன்சியல், பவர். பவர் அடுக்குல வர்றது. சரியா? இப்ப நமக்கு இங்க பாருங்க, ஏ இருக்கு இல்லையா? ஏன்னா என்னது அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன். அப்ப இதான் யூ. இதான் யூ. யூ ஈக்குவல் டு எக்ஸ். மீதி இருக்கிறது எல்லாமே டிவி. மீதி என்ன இருக்கு பாருங்க, இதை யூன்னு எடுத்துக்கிட்டோம். இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சரியா? இப்ப பாருங்க, இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வகையிடணும். இதை இன்டகரல் தொகையிடணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டு பகுதியை பிரிச்சணும். இதை என்ன செய்யணும்? தொகையிடணும். தொகையீட்டு குறியீட போட்டாச்சு. இத நம்ம வகையிடணும். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து வகையிட போற டிஃபரன்ஷியேஷன். யூவை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்த வகையிட்டா 1. நமக்கு இந்த டியூ தான் வேணும். அப்ப டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ்ங்க வகுத்துல இருக்கு, அங்க வந்து பெருக்கலாம் மாறும். 1 dx பெருக்கினா dx. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வாங்க, dvயை நம்ம தொகையிட்டோம்னா vன்னு மாறிடும். இன் அடுக்கு மைனஸ் எக்ஸை நம்ம தொகையிட்டா என்னதான் வரும்? இன் அடுக்கு மைனஸ் எக்ஸா. மறக்காம எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும். எக்ஸோட கெழு என்ன இருக்கு? -1. -1 கொண்டு வகுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன, இந்த -1 மேல கொண்டு போயிருமா? அப்போ மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். மைனஸ் மேல கொண்டு போயிட்டோம். வகுத்துல 1னால எந்த மாற்றமும் இல்லை. இப்ப பாருங்க, கணக்கு மறுபடியும் எழுதிக்கலாமா? இன்டகரல் எக்ஸ் இன்டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? யூவி மைனஸ் இன்டகரல் வி டியூ. இதான் ஃபார்முலா. அப்படியே எடுத்து எழுதுங்க. யூன்றது என்னது பாருங்க? எக்ஸ் இன்டு வின்றது என்னது பாருங்க? மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் மைனஸ் இந்த இன்டகரல் போட்டாச்சு. வின்றது என்னது? மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். டியூ பாருங்க, டியூன்றது என்னது? டிஎக்ஸ். டியூக்கு பதிலா டிஎக்ஸ். இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, பிளஸ் ஏ மைனஸ் பண்ணா மைனஸ் எக்ஸ் இன்டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். மைனஸ் மைனஸ் பண்ணா பிளஸ்ஸா மாறிடுமா? இன்டகரல் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பிளஸ் இன் அடுக்கு எக்ஸை நம்ம இன்டகிரேட் தொகையிட்டோம்னா இன் அடுக்கு எக்ஸா. ஆனால் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் இருக்கு. எக்ஸோட கெழுவை கொண்டு மறக்காம வகுக்கணும். எக்ஸோட கெழு என்ன இருக்கு? -1. அந்த -1 கீழே வந்துடும். இன்டு பிளஸ் சி தொகையிட்டு முடிச்சிட்டோம். பிளஸ் சியை சேர்த்துங்க. இப்போ பாருங்க, இதுல இருந்து நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதிடுமா? எக்ஸ் இன்டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பிளஸ் பை மைனஸ் மைனஸ் மாறுமா? மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி. பிளஸ் பை மைனஸ் மைனஸ் வகுத்துல 1 இருந்தால் தேவை கிடையாது. நீங்க எப்படியே விட்டுட்டாலும் சரி. அப்படின்னா நமக்கு புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த மைனஸ் இன் அடுக்கு எக்ஸ் பொதுவாக எடுத்திருப்பாங்க. இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் மைனஸ் பொதுவாக எடுத்துட்டோம். இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். அப்போ உள்ள என்ன இருக்கும்? எக்ஸ் மட்டும் இருக்கும். மைனஸ் வெளியே எடுத்துட்டோம், பிளஸ்ஸா மாறிடும். இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் வெளியே வந்துருச்சு. இந்த எது மேல 1 இருக்கதா அர்த்தம். பிளஸ் சி. நீங்க இதோட நிறுத்திட்டாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் நமக்கு புக்ல இப்படிதான் இருக்கும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு
முடிந்தது. பயிற்சி 2ல் 5ல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸை பொறுத்து தொகையிடுக. இதை எக்ஸை பொறுத்து தொகையிட போறோம். தொகையீட்டு குறியீடு போட்டாச்சு. எக்ஸின் அடுக்கு 3 இன்டு இன் அடுக்கு 3x இன்டு டிஎக்ஸ். இதை தான் நம்ம தொகையிட போறோம். இந்த இடத்துல எக்ஸோட அடுக்கு என்ன இருக்கு பாருங்க, 3 இருக்கு. அப்போ இன்டகரல் பை பார்ட்ஸ், பகுதிப்படுத்தி தொகையிடுதலுக்கு ஃபார்முலா என்ன, இன்டகரல் udv மைனஸ் ஈக்குவல் டு இன்டகரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகரல் v du. இதான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அங்க பயன்படுத்தினோம்னா கணக்கு நமக்கு ரொம்ப லென்த்தா சுத்திக்கிட்டே போகும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பெர்னோலிஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இன்டகரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் u dash v1 பிளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v3. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதான் என்னது, பெர்னோலிஸ் ஃபார்முலா. ரெண்டும் ஒன்று தான். இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, எக்ஸோட அடுக்கு 2 3 4 இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணணும். சரியா? சரி, இப்போ பாருங்க, இதுல எதை யூன்னு எடுக்கிறது, எதை டிவின்னு எடுக்கிறது, அதான் பாருங்க udv. நமக்கு என்னது, யூன்றது என்ன அப்படின்னா ஐ லேட். இது ஞாபகத்துக்கு வரணும். ஐ லேட் எது முதல்ல வருது அதான் இது. இது வந்து இன்வர்ஸ். இன்வர்ஸ்னா அடுக்குல -1 மைனஸ்னு வருது. இங்க லாக் இல்ல. அதுக்கடுத்து ஏன்னா அல்ஜிப்ரா, இயற்கணித கோவை. அப்ப இதான் என்னது, நமக்கு u எடுத்துக்கலாமா. u ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 3. மீதி இருக்கிறது எல்லாமே dv. dv ஈக்குவல் டு இன் அடுக்கு 3x இன்டு dx. இப்ப பாருங்க, இதை தொகையிடணும், இதை வகையிடணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும், மாத்திரக்கூடாது. இப்ப பாருங்க, இதை நம்ம என்ன செய்ய போறோம், எக்ஸை பொறுத்து வகையிட போறோம். வகையிட்ட என்ன வரும் பாருங்க, u டேஷ் ஈக்குவல் டு அடுக்க முன்னால கொண்டு வந்துட்டு இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். 3ல 1 மைனஸ் 2. u டேஷ் அதாவது யூவை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம், வகையிட்டோம். அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டு அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணியாச்சு. இப்ப ரெண்டாவது தடவை நம்ம வகையிட போறோம். அப்ப இந்த 3 அப்படியே தான் வந்துடும். இந்த 2 இருக்குல்லையே, அடுக்கு முன்னால கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். அப்ப 2ல 1 மைனஸ் 1. இதை பெருக்கிடுவோமா, 2 6x. இது u டபுள் டேஷ். சரியா? அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது u ட்ரிபிள் டேஷ். 6 அப்படியே வந்துடும். எக்ஸை பொறுத்தே வகையிட்டோம்னா 1. அப்ப என்ன வந்துடும் பாருங்க, 1 6 6. இதான் என்னது, u ட்ரிபிள் டேஷ். இதுக்கு அடுத்து நம்ம u ஃபோர்த் டேஷ் வந்து 0 மாறிடும். அப்ப இதோட நம்ம நிறுத்திடலாம். எது வரைக்கும், u ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். dv-ஐ இன்டகிரேட் பண்ணா v ஈக்குவல் டு இன் அடுக்கு 3x இன்டகிரேட் பண்ணா இன் அடுக்கு 3x தான். எக்ஸோட கெழுவை கொண்டு மறக்காம வகுக்கணும். அதுக்கடுத்து பாருங்க, v-ஐ திரும்ப இன்டகிரேட் பண்ணா v1 ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க, இன் அடுக்கு 3x இன்டகிரேட் பண்ணா அதே தான். இந்த பை 3 அப்படியே வந்துடும். மறக்காம இந்த எக்ஸோட கீழே வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன வரும் பாருங்க, இன் அடுக்கு 3x பை 3 9. அதுக்கடுத்து பாருங்க, v2 ஈக்குவல் டு திரும்பியும் நம்ம தொகையிட போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். இன் அடுக்கு 3x தொகையிட்டோம்னா அதே தான், பை 9 அப்படியே வந்துடும். மறக்காம ஒவ்வொரு தடவை தொகையிடும் போதும் அந்த எக்ஸோட கெழு பகுதியில வந்துகிட்டே இருக்கணும். ஈக்குவல் டு இன் அடுக்கு 3x 9 3 27. இந்த ஒரு தடவை மட்டும் நம்ம தொகையிட்டா போதும். v3 ஈக்குவல் டு பாருங்க, இன் அடுக்கு 3x இன்டகிரேட் தொகையிட்டோம்னா அதே தான், பை 27 அப்படியே வந்துடும். மறக்காம எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும். அப்ப இன் அடுக்கு 3x பை 27 3 81. தொகையிட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலாக்கு போமா பாருங்க, இன்டகரல் எக்ஸின் அடுக்கு 3 இன் அடுக்கு 3x இன்டு டிஎக்ஸ். இதுக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா என்ன, uv மைனஸ் u டேஷ் v1 பிளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v3. இது v3 வரைக்கும் தான் வந்திருக்கு இல்லையா? அதுக்கு அடுத்து இங்க எதுனா 0 மாறிடும். ஆனால் இதோட நமக்கு ஸ்டாப் ஆயிரும். ஈக்குவல் டு யூன்றது என்ன பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3. வீன்றது என்ன பாருங்க, இன் அடுக்கு 3x பை 3. யூன்றது எக்ஸின் அடுக்கு 3, வீன்றது இன் அடுக்கு 3x பை 3. இந்த ஃபார்முலா இருக்க மைனஸ் வந்துடும். யூ டேஷ் பாருங்க, யூ டேஷ்ன்றது 3x ஸ்கொயர்
3 எக்ஸ் ஸ்கொயர். v1 பாருங்க இங்க இருக்கு பாருங்க, e இன் அடுக்கு 3x பை 9 அப்படியே எடுத்து பிரதியிட போறோம். e இன் அடுக்கு 3x பை 9 ஃபார்முலா இருக்க பிளஸ் u டபுள் டேஷ் பாருங்க, u டபுள் டேஷ்ன்றது 6x 6x. அதுக்கு v2 பாருங்க, v2 என்னது e இன் அடுக்கு 3x பை 27, e இன் அடுக்கு 3x பை 27. அதுக்கு இந்த ஃபார்முலாக்கு மைனஸ் போட்டுடலாமா, u ட்ரிபிள் டேஷ், u ட்ரிபிள் டேஷ் மதிப்பு இங்க இருக்கு பாருங்க, எத்தனை 6 6. v3யோட மதிப்பு இங்க இருக்கு பாருங்க, e இன் அடுக்கு 3x பை 81. சரியா, இப்ப பாருங்க ஈக்குவல் டு இது சுருக்கிடலாமா, x இன் அடுக்கு 3 e இன் அடுக்கு 3x பை 3 எந்த மாற்றம் இல்லை, மைனஸ் இதை கேன்சல் பண்ணுமா, 1 3 3 3 9. அப்ப என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் e இன் அடுக்கு 3x பை 3. இதை கேன்சல் பண்ணுங்க, 3 ஆயப்பாடு 2 3 6 9 3 27. அப்போ பிளஸ் 2x 2x e இன் அடுக்கு 3x பை 9. அதுக்கு அடுத்து இங்க நம்ம தொகையிட்டு முடிச்சோம் இல்லையா, அதனால மறக்காம சிஏ சேர்த்துடணும். சரியா, அதுக்கு அடுத்து இந்த மைனஸ் போட்டுக்கிடலாம், கேன்சல் பண்ணுங்க, 2ஆயப்பாடு சாரி 3ஆயப்பாடு 2 3 6 27 3 81. அப்ப பாருங்க இங்க என்ன இருக்கு, மைனஸ் 2 e இன் அடுக்கு 3x பை 27 மறக்காம சிஏ சேர்த்துடணும். நீங்க இப்படியே விட்டுட்டாலும் சரி, அப்படிலாம் புக்ல நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த e இன் அடுக்கு 3x இருக்கா அதை பொதுவா வெளியே எடுத்திருப்பாங்க. e இன் அடுக்கு 3x பொதுவா எடுத்துட்டோம்னா இங்க என்ன வரும், x இன் அடுக்கு 3 பை 3 வரும், மைனஸ் இந்த இடத்துல e இன் அடுக்கு 3x எடுத்துட்டோமா, x ஸ்கொயர் பை 3 வரும், e இன் அடுக்கு x வெளியே எடுத்துட்டோமா, பிளஸ் 2x பை 9 வரும், e இன் அடுக்கு 3x மைனஸ் 2 பை 27 பிளஸ் ன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, இதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 2-5 மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸை பொறுத்து தொகையிடுக, லாக் எக்ஸ் இருக்கா, இத எக்ஸை பொறுத்து தொகையிட போறோம். ஸோ தொகையீடு குறியீடு போட்டோம், லாக் எக்ஸ் எக்ஸை பொறுத்து, அதனால டிஎக்ஸ் போட்டோம். இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போற ஃபார்முலா பகுதிப்படுத்தி தொகையிடல். சரியா, ஃபார்முலா என்னன்னா இன்டகரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகரல் v du. இந்த ஃபார்முலா தான் அங்க பயன்படுத்த போறோம். இதுல எது நம்ம யூன்னு எடுக்கிறது, அதுக்கு பாருங்க u ஈக்குவல் டு i லேட். இதுல பாருங்க லாக் எக்ஸ் இருக்கு பாருங்க, ஐனா இன்வர்ஸ் அடுக்குல மைனஸ் வர்றது, எல்ன்றது லாக், அப்போ எல் தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கு லாக், அதை தான் நம்ம என்ன எடுக்கணும், யூன்னு எடுக்கணும். அப்போ u ஈக்குவல் டு லாக் எக்ஸ், மிச்சம் இருக்குது dv ஈக்குவல் டு dx, u எடுத்தது போக மீதி இருக்கிறது dv. சரியா, இப்ப பாருங்க இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், வகையிட போறோம். எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா du பை dx, log x பொறுத்து வகையிட்டா 1 பை x. சரியா, நமக்கு du தான் தேவைப்படும். அப்ப பாருங்க du ஈக்குவல் டு 1 பை x, இந்த dx இங்க வகுத்துல இருக்கா, இங்க வந்தா பெருக்கலா மாறும். இப்ப வாங்க இத நம்ம தொகையிடணும், இங்க என்ன செஞ்சா வகையிட்டோம், இங்க தொகையிடணும், இன்டகரல் dv தொகையிட்டா v, இந்த இடத்துல dx தொகையிட்டா x. அப்ப ஃபார்முலாக்கு போமா பாருங்க, கொஸ்டின் எழுதிருமா, இன்டகரல் log x into dx. ஃபார்முலா என்ன, uv, இந்த ரைட் சைடு மட்டும் எடுத்துக்க போறோம், uv மைனஸ் v du, uv மைனஸ் இன்டகரல் v du. uன்றது என்னது, log x இன்ட்டு vன்றது என்னது, x கண்டுபிடிச்சிட்டோம், மைனஸ் இன்டகரல் vன்றது x, du பாருங்க, duன்றது என்னது 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், 1 பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இந்த இடத்துல பாருங்க இந்த எக்ஸ் மல்டிபிள் பண்ணிடாதீங்க, லாக் எக்ஸ் வேற எக்ஸ் வேற, அதனால நான் மாத்தி எழுத போறேன். எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் லாக் எக்ஸ்னு எழுதிக்கங்க, எக்ஸ் லாக் எக்ஸ், இதை கொண்டு முன்னால் எழுதிக்கிட்டேன். இந்த இடத்துல இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும், மைனஸ் இன்டகரல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் dx நம்ம x பொறுத்து தொகையிட்டோம்னா என்ன வரும்னா x, dx தொகையிட்டோம்னா x, தொகையிட்டு முடிச்சிட்டோம்,
பிளஸ் சியை சேர்த்துடலாம். இப்படியே விட்டுட்டாலும் சரி. அப்படியே இருந்து எதை காமனாக எடுத்துடலாம்? எக்ஸ் காமனாக பொதுவாக எடுத்துருவோமா? எக்ஸ் எடுத்துட்டோம்னா இங்கே லாக் எக்ஸ் மட்டும் இருக்கும். மைனஸ் அப்படியே வந்துடும். எக்ஸை நம்ம வெளியே எடுத்துடும். இது மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? கடைசியில் பிளஸ் சி. இதான் என்னது? நமக்கு தொகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 2-5 4வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸை பொறுத்து தொகையிடுக. தொகையிட போறோம். தொகையிடு குறியீடு போட்டாச்சு. கொடுத்து எழுதிட்டோம். எக்ஸை பொறுத்து, அதனால டிஎக்ஸை போட்டுட்டோம். நம்ம இது என்ன செய்யணும்? பகுதிப்படுத்தி தொகையிடல் ஃபார்முலா பாருங்க. இன்டகரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகரல் vdu. இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போறோம். இதுல எது யூன்னு எடுக்கிறது, எதை டிவின்னு எடுக்கிறது? udvன்னு எடுக்கிறது. அதுக்கு தான் யூன்றது என்ன அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ லேட் இதை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். அப்ப ஐன்றது இன்வர்ஸ், எல்ன்றது லாகு, ஏன்றது இயற்கணிதம் அல்ஜிபிரைக் எக்ஸ்பிரஷன். அப்ப எது முதல்ல இருக்கு? எல் லாக் தான் முதல்ல இருக்கு. அப்ப அதை தான் நம்ம யூன்னு எடுக்கணும். அப்ப யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ். மீதி இருக்கு இல்லையா எக்ஸ் இன்டு டிஎக்ஸ், அதை டிவின்னு எடுக்கணும். டிவி ஈக்குவல் டு இதை யூன்னு எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிறது எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சரியா? இப்ப பாருங்க, இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை வகையிட போறோம். டிஃபரன்ஷியேஷன் எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. அப்ப டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1/x. நமக்கு டியூ தான் தேவைப்படும். டியூ ஈக்குவல் டு 1/x. டிஎக்ஸ்ங்க வகுத்துல இருக்கு, அங்க வந்தா பெருக்கலா மாறும். அதுக்கடுத்து இங்க வாங்க, இதை தொகையிடணும். இன்டகரல் டிவியை தொகையிட்டோம்னா வி, எக்ஸின் அடுக்கு 1ன்னு அர்த்தம். இதை தொகையிட்டா என்ன செய்யணும்? அந்த அடுக்கு கூட 1 கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும். சரியா? இதான் தொகையிடுறது. அப்போ வியோட மதிப்பு என்ன? x²/2. x²/2. நம்ம பாருங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கணக்கு போவோமா? இன்டகரல் எக்ஸ் இன்டு லாக் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஃபார்முலா என்ன? யூவி மைனஸ் இன்டகரல் வி டியூ. இந்த ஃபார்முலா ரைட் சைடு மட்டும் எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்ப பாருங்க, யூன்றது என்னது? லாக் எக்ஸ் இன்டு வின்றது என்னது? x²/2 மைனஸ் இன்டகரல் வின்றது என்னது? x²/2 du. பாருங்க, duன்றது என்னது? 1/x into dx. duக்கு பதிலா 1/x into dx. இது பாருங்க, இது ரெண்டு பெருக்கிற போறீங்க. இது log x தனி, இது x² தனி. இதை முதல்ல எழுதிருவோமா? அப்ப இந்த இடத்துல x²/2 into log x மைனஸ் 1/2 வெளியே எடுத்துருவோம். 1/2 வெளியே எடுத்துட்டோம். இன்டகரல் 1/2 எடுத்தா இதை கேன்சல் பண்ணுங்க. இந்த எக்ஸ் கேன்சலிங் என்ன வரும்? எக்ஸின் அடுக்கு 1 வரும். அப்ப எக்ஸின் அடுக்கு 1 இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு x²/2 இன்டு லாக் எக்ஸ் மைனஸ் 1/2 அப்படியே வந்துடும். எக்ஸின் அடுக்கு 1 தொகையிட்டோம்னா என்ன செய்யணும்? அந்த இது கூட 1 கூட்டணும், அதே இதை கொண்டு வகுக்கணும். தொகையிட்டு முடிச்சிட்டோம். சிஎஸ் சேர்த்துருங்க. ஈக்குவல் டு x²/2 லாக் எக்ஸ் மைனஸ் 1/2 இன்டு எக்ஸின் அடுக்கு 1 கூட்டினா 2, 1 கூட்டினா 2 பிளஸ் சி. நீங்க இப்படியே விட்டாலும் சரி. அப்படி எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா x²/2 நம்ம பொதுவாக வெளியே எடுத்துருவோம். x²/2 பொதுவாக எடுத்துட்டோம்னா அங்கே என்ன இருக்கும்? லாக் எக்ஸ் இருக்கும். மைனஸ் x²/2 எடுத்துட்டோம். 1/2 மட்டும் இருக்கும். பிளஸ் சியை சேர்த்துங்க. இதான் என்னது? நமக்கு தொகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 2-5 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸை பொறுத்து தொகையிடுக. எக்ஸின் அடுக்கு n லாக் எக்ஸ். இதை எக்ஸை பொறுத்து தொகையிடணும். தொகையிடு குறி போட்டோம். கொடுத்திருந்தது அப்படியே எழுதிட்டோம். எக்ஸை பொறுத்து தொகையிடுறதுனால இங்க டிஎக்ஸை நம்ம சேர்த்துட்டோம். இது பகுதிப்படுத்தி தொகையிடல். அந்த இதுதான் ஃபார்முலா. என்னன்னா இன்டகரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகரல் vdu. இதான் ஃபார்முலா. இதுல எது நம்ம யூன்னு எடுக்கிறது, எதை வீன்னு எடுக்கிறது? அதுக்கு தான் யூன்றது என்ன அப்படின்னு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட், LATE லேட். சரியா? ஐன்றது இன்வர்ஸ், அடுக்குல மைனஸ் வர்றது. அந்த மாதிரி இங்க எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்து எல்ன்றது லாக் இருக்கா? அப்ப இதுதான் யூ. முதல்ல எது வருதோ அதான் யூ.
பாருங்க லாக் அதை தான் நம்ம யூன்னு எடுக்க போறோம். யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ் மிச்சம் இருக்கு இல்லையா எக்ஸின் அடுக்கு என் டிஎக்ஸ் அது வந்து டிவி டிவி ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு என் இன்டூ டிஎக்ஸ் எக்ஸின் அடுக்கு டிஎக்ஸ் அதான மிச்சம் இருக்கு அது டிவி. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வகையிட போறோம் எதை பொறுத்து எக்ஸை பொறுத்து டியூ பை டிஎக்ஸ் லாக் எக்ஸை நம்ம வகையிட்டோம்னா 1 பை எக்ஸ் நமக்கு டியூ தான் தேவைப்படும் டியூ ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் அப்படியே வந்துடும். இது பாருங்க இங்க டிவைட்ல இருக்கா வகுத்துல இருக்க அங்க வந்தா பெருக்கலா மாறும் அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம தொகையிடணும் இன்டகிரேட் பண்ணணும் இன்டகரல் டிவியை இன்டகிரேட் பண்ணோம்னா வி இதை இன்டகிரேட் பண்ண என்ன செய்வோம் அந்த அடுக்குல 1 கூட்டணும் அதே இதை கொண்டு வகுக்கணும் என்ன இருந்தாலும் சரி அது கூட 1 கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும். கணக்கு எடுத்து எழுதிடுவோமா இன்டகரல் எக்ஸின் அடுக்கு n log x into dx ஃபார்முலா என்ன uv மைனஸ் இன்டகரல் v du இந்த ஃபார்முலால ரைட் சைடு மட்டும்தான் சரி லெஃப்ட் சைடு இந்த வடிவத்துல இருக்கு. uன்றது என்னது பாருங்க log x into vன்றது என்னது பாருங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க xின் அடுக்கு n plus 1 by n plus 1 மைனஸ் இன்டகரல் vன்றது பாருங்க vன்றது என்னது xின் அடுக்கு n plus 1 by n plus 1 into du duக்கு பதிலா என்னது 1 by x into dx 1 by x into dx இப்ப பாருங்க ஈக்குவல் டு இதை முன்னால் எழுதிருவோமா அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது xின் அடுக்கு n plus 1 by n plus 1 into log x மைனஸ் இந்த 1 by n plus 1 வெளியே தூக்கி போட்டுருவோம் 1 by n plus 1 by n plus 1 வெளியே எடுத்து எழுதிட்டோமா இன்டகரல் இந்த இடத்துல பாருங்க xின் அடுக்கு n plus 1 by x இதை வெளியே எடுத்துட்டோம் இந்த அப்படியே வந்துடும் பாருங்க xின் அடுக்கு n plus 1 by x into dx equal to xின் அடுக்கு n plus 1 by n plus 1 log x எந்த மாற்றமும் இல்லை மைனஸ் 1 by n plus எந்த மாற்றம் இப்ப பாருங்க அடிமான சமமா இருக்கு வகுத்துல இருக்கு அப்போ அடுக்குகளை மைனஸ் பண்ணணும் அப்போ எக்ஸின் அடுக்கு இந்த ரெண்டு அடுக்கை மைனஸ் பண்ணணும் அதாவது கேன்சல் பண்ண போறோம் என்ன இருக்கு n plus 1 இருக்கு இந்த அடுக்கை மைனஸ் பண்ணணும் மைனஸ் 1 அப்போ பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் என்ன வந்துடும் எக்ஸின் அடுக்கு n மட்டும் வரும் இதை நம்ம கேன்சல் பண்ணி என்ன வரும் வெறும் n மட்டும் வரும் இன்டூ டிஎக்ஸ் அதான் சைடில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க அடுக்குகள் சமமா இருந்து வகுத்துல இருந்து அடுக்குகளை மைனஸ் பண்ணும் முதல் அடுக்கு அப்படியே வச்சு இதை மைனஸ் பண்ணும் n பிளஸ் 1ல இருந்து n பிளஸ் 1 இருக்கு எதை மைனஸ் பண்ணும் இந்த 1 மைனஸ் பண்ணணும் இப்போ பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகி அடுக்குல n வந்துடும் இப்போ நம்ம தொகையிடலாமா எக்ஸின் அடுக்கு n பிளஸ் 1 பை n பிளஸ் 1 இன்டூ லாக் எக்ஸ் மைனஸ் 1 பை n பிளஸ் 1 அப்படியே வந்துடும் எக்ஸின் அடுக்கு என்ன தொகையிட்டோம்னா அந்த அடுக்கு கூட 1 கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும் அவ்வளவுதான் தொகையிட்டாச்சு சிஏ சேர்த்துங்க நீங்க எப்படியே விட்டுட்டாலும் சரி இதுல இருந்து ஏதாவது காமனா எடுத்துக்கிட்டாலும் சரி எதை காமனா எடுக்கலாம் எக்ஸின் அடுக்கு n பிளஸ் 1 பை n பிளஸ் 1 காமனா எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும் லாக் எக்ஸ் இருக்கும் இதை காமனா எடுத்துட்டோம்னா 1 பை n பிளஸ் 1 வரும் கடைசியில் பிளஸ் சிஏ சேர்த்துங்க இதான் நமக்கு தேவையான விடை அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்த 2/5 6வது கணக்கு பார்க்க போறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸை பொறுத்து தொகையிட போறோம் இன்டகிரல் போட்டோம் எக்ஸின் அடுக்கு 5 இன் அடுக்கு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸை பொறுத்து தொகைனா டிஎக்ஸ் இந்த கணக்கு கொஞ்சம் நல்லா பாருங்க இன் அடுக்குல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அப்ப நேரடியாக நம்ம என்ன செய்ய முடியாது பகுதிப்படுத்தி தொகையிடல் இது பண்ண முடியாது அப்ப கொஞ்சம் பிரதியிடல் முறைக்கு கொஞ்சம் மாத்த போறோம் அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக வேற ஏதாவது கொஞ்சம் பேரை மாத்த போறோம் மாத்துவோமா என்ன செஞ்சுக்கலாம்னா டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் என்க நம்மளா எடுத்துக்கிட்டோம் இந்த டீக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்ப என்ன ஆகும் பாருங்க எக்ஸை பொறுத்து வகையிட போறோம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் அப்ப டிஏ எக்ஸை பொறுத்து வகையிட்டா டிடி பை டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் தொகையிட்டோம்னா 2x அதை அடுக்க முன்னால கொண்டு வந்து அடுக்குல 1 மைனஸ் பண்ணணும் அப்ப 2ல 1 மைனஸ் 1 நமக்கு இந்த இடத்துல எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் தேவைப்படும் இந்த இடத்துல பாருங்க டிடி பை இந்த 2 பெருக்கல் இருக்கு அங்க வந்து வகுத்துல மாறும் எக்ஸின் அடுக்கு 1 அப்படியே இருக்கட்டும் டிஎக்ஸ் இங்க எப்படி இருக்கு வகுத்துல இருக்கு இங்க வந்தா பெருக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிட்டோம்னா நம்ம கணக்கை ஈஸியா முடிச்சிடலாம் இப்ப பாருங்க இன்டகரல் கணக்கு போவோமா இன்டகரல்
எக்ஸின் அடுக்கு 5 இன் அடுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் கொஞ்சம் மாற்ற போகிறோம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம டீன்னு எடுத்திருக்கோம். அந்த எக்ஸ் அடுக்கு 5 இருக்கு இல்லையா, அதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ்ன்னு எழுதலாமா? பாருங்க, அடிமான சமமா இருக்கு, பெருக்கல் இருக்கு. அப்ப அடுக்குகளை கூட்டுங்க. 2 2 கூட்டினா 4, இங்க அடுக்கு 1 இருக்குன்னு அது 5. அப்ப எக்ஸின் அடுக்கு 5 வந்துருமா? அப்ப எக்ஸின் அடுக்கு 5 நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ்ன்னு எழுதலாம். இது அப்படியே வந்துடும். பாருங்க, இன் அடுக்கு இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா நம்ம என்னன்னு மாத்தலாம்? டீன்னு மாத்தலாமா? டீன்னு இல்ல அடுத்த ஸ்டெப் கூட மாத்தினா மாத்திக்கலாம். அப்படியே இருக்கட்டுமா? எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். இப்ப மாத்துங்க. இன்டகரல் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா டி இன்டூ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா டி இன்டூ இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் இன்டூ டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன மாத்துறது? இந்த இடத்துல இன் அடுக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டி, இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க. இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தா தான் நமக்கு இதாகும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டி போட்டாச்சு, எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டி போட்டாச்சு, அப்படியே போட்டுட்டோம், எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டி போட்டாச்சு. இந்த இதுல எக்ஸையும் டிஎக்ஸையும் சேர்த்து பாருங்க. எக்ஸையும் டிஎக்ஸையும் சேர்த்து பார்த்தா என்ன வருது? டிடி பை 2, டிடி பை 2. இந்த இடத்துல பாருங்க, ஈக்குவல் டு இந்த 2 வகுத்துல தானே இருக்கு. அப்ப வெளியே வரும்போது 1/2ன்னு வரும். தொகுதியில எதுவும் எடுக்க முடியாது, 1 பகுதியிலிருந்து 2. இன்டகரல் டீயும் டீயும் பெருக்கணும்னா டி ஸ்கொயர் இன்டூ இன் அடுக்கு டி இன்டூ டிடி. இந்த 2 தான் வெளியே தூக்கி போட்டாச்சு. இப்ப பாருங்க, ஈஸியான இதுக்கு வந்துருச்சா? என்ன வடிவம்? இன்டகரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகரல் vdu. இந்த ஃபார்முலாக்கு வந்தாச்சு. நம்ம என்ன எடுக்கணும்? u எடுக்கணும் இல்லையா? யூன்றது என்னது? ஐ லேட், LATE இதான் எடுக்க போறோம். அப்ப ஐன்றது இன்வர்ஸ் இங்க இல்ல, எல்ன்றது லாகும் இல்ல, அதுக்கு ஏ வந்து இயற்கணித கோவை அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா? இந்த டி ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக டி இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இதுதான் யூ. இங்க யூன்றது என்ன பாருங்க, u ஈக்குவல் டு டி ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது மிச்சம் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு என்னது? இன் அடுக்கு டி இன்டு டிடி இருக்கு இல்லையா, அது வந்து டிவின்னு எடுக்கணும். டிவி ஈக்குவல் டு இன் அடுக்கு டி, இன் அடுக்கு டி. இந்த இடத்துல டீயோட அடுக்கு 2 இருக்கு, அதனால நமக்கு இந்த ஃபார்முலா செட் ஆகுமா? செட் ஆகாது. பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இன்டகரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஷ் v1 பிளஸ் u டபுள் டேஷ் v2. இந்த ஃபார்முலா நமக்கு செட் ஆகும். மைனஸ் எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். அதாவது u ட்ரிபிள் டேஷ் v3 பிளஸ் u ஃபோர்த் டேஷ் v4 போய்கிட்டே இருக்கும். நமக்கு இந்த இடத்துல 3 உறுப்பு மட்டும் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப பாருங்க, இதை நம்ம என்ன செய்ய போறோம்? வகையிட போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ u டேஷ் இது என்ன வரும்? 2t வருமா? அடுக்க முன்னால கொண்டு வந்து அடுக்குல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். அப்ப இங்க t அடுக்கு 1 இருக்கிறது அர்த்தம். அதுக்கு அடுத்து u டபுள் டேஷ், இந்த 2 அப்படியே வந்துடும். டீயை பொறுத்தே வகையிட்டா 1. அப்ப இதோட மதிப்பு எத்தனை? 2. இது வந்து என்னது? dv. நமக்கு v வேணும், அப்ப இன்டகிரேட் பண்ண போறோம். அப்ப dv இன்டகிரேட் பண்ணா v, இன் அடுக்கு t இன்டகிரேட் பண்ணா இன் அடுக்கு t தான். டீயோட கெழுவை கொண்டு வகுக்கணும். டீயோட கெழு என்னது? 1. 1 கொண்டு வகுத்தா அதே தான் வரும். அதுக்கு அடுத்து v1 பாருங்க, இன்னொரு தடவை தொகையிட்டோம்னா என்ன வரும்? அதே தான் வரும். அதுக்கு அடுத்து v2 பாருங்க, இன்னொரு தடவை தொகையிட்டா அதே தான் வரும். இன் அடுக்கு t தான் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஈக்குவல் டு கணக்கு அங்கிருந்து ஆரம்பிக்கணும். இதுதான் ஆரம்பிக்க போறோம். 1/2 பொதுவா அப்படியே வந்துடும். இந்த ஃபார்முலா uv, இந்த ஃபார்முலா உள்ள கொண்டு வர போறோம். யூன்றது என்னது? டி ஸ்கொயர். வின்றது என்னது? இன் அடுக்கு டி. ஃபார்முலா இருக்கிற மைனஸ் u1 பாருங்க 2t, v1 பாருங்க இன் அடுக்கு டி பிளஸ் u டபுள் டேஷ் வந்து 2, v2 வந்து இன் அடுக்கு டி. தொகையிட்டோம் பிளஸ் எந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலால பிரதிட்டு இருக்கோம். சரியா? ஈக்குவல் டு 1/2. எதை நம்ம பொதுவா வெளியே எடுக்கலாம் பாருங்க, இன் அடுக்கு டி இருக்கா? அப்ப இன் அடுக்கு டீயை நம்ம பொதுவா எடுத்துட்டோம்னா இங்க டி ஸ்கொயர், இங்க 2t, இங்க என்ன வரும்? பிளஸ் 2 மட்டும் வரும், பிளஸ் சி. இப்ப பாருங்க,
நமக்கு ஒன்னே ஈயின் அடுக்கு டி பேர்னா ஈயின் அடுக்கு டி தான். இப்ப நம்ம டீக்கு பதிலா மதிப்பை மாத்தணும். மாத்திருவோமா? பாருங்க, ஈயின் அடுக்கு டி, டீக்கு பதிலா என்ன மாத்தணும்? எக்ஸ் ஸ்கொயர்னு மாத்தணும். அப்ப டீக்கு பதிலா எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அதாவது ஒன்னே ஈயின் அடுக்கு டி பேர்னா ஈயின் அடுக்கு டி தான், டீக்கு பதிலா எக்ஸ் ஸ்கொயர் மாத்திரம் இந்த வகுத்துல இருக்கிற 2 அப்படியே வந்துடும். டீக்கு பதிலா என்ன மாத்த போறோம்? எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு 2 அப்படியே வந்துடும். -2. டீக்கு பதிலா என்ன மாத்த போறோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 அப்படியே வந்துடும். பிளஸ் சி அப்படியே போட்டுங்க. ஈக்குவல் டு ஈயின் அடுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை 2. எக்ஸ் அப்படியே வந்துருமா? 2 அடுக்கு இருக்கு, 2 அடுக்குலையும் பெருக்கணும். 2 2 4, ஒரு அடிமானம் தான், 2 அடுக்கு 2 அடுக்குலையும் பெருக்கணும். -2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பிளஸ் சி. இதான் என்னது? நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.